ஹாய் கைஸ், நம்ம மூவியில் ஓசிஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதனால் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஒரு அழகான இடத்துல ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பயங்கரமான பணக்காரங்க தான் அந்த ரெசார்ட்டில் தங்குவாங்க. ஏழைகளுக்கெல்லாம் அந்த டிக்கெட் எல்லாம் அதிகமாக இருக்கும் வேலை, அதனால போக மாட்டாங்க. இப்போ இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயினுங்க அப்படியே கப்புள்ஸ் அப்படியே இருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அதில் ஒருத்தன் காணாமல் போயிடுறான். மறுபடியும் நபர்களால் கடத்தப்படுறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து காணாமே போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்படியே போலீஸுக்கு தெரியும். போலீஸ் கேஸ் ஆயிரும். இப்போ இறுதியில் காணாமல் போனவங்க எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்க, அவங்களுக்கு நம்ம ஹீரோவுக்கு என்ன சம்மந்தம், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த சீசனை பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் இருக்காங்க. குறிப்பாக காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அப்போ ஒரு 8 எபிசோட், மொத்தம் ஒரு 4 எபிசோட் நல்லாவே இருக்குங்க. நல்லா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவலை தோணுது. இந்த சீசனில் அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு ஃபைட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ட்விஸ்ட் நீங்களா ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வில்லனுடைய அந்த டீம் நல்லாவே இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்ஸும் நல்லாவே இருக்குது. இது யாரா செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பதவிக்க வைக்கிறாங்க. அது நல்லாவே இருக்குது. இந்த சீசனை மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபுங்க. செகண்ட் 4 பாட்டு அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா பார்த்து பழகப்பட்ட வெப் சீரிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி கதைகள் போன சீரிஸ் எவ்வளோ வந்துருச்சு. அதே டோனில் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான சீரிஸ் எதுவுமே இல்லை. கடைசி கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இவங்க ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா எழுதி அவங்க சிறப்பம்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சீசனாலே வந்திருக்கும். ஆனால் அப்படி எழுதலை, ஏனோ தடவை விட்டாங்க போல். இவங்க இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் இருந்தீங்களா பக்காவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் மேட்சப் தான் நானும் சொல்கிறேன். இந்த சீரீஸ்லாம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தந்து தனியாக பாருங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல் சந்திப்போம்.